Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 25 நவம்பர்லேருந்து 29 நவம்பர் வரைக்கும் நடக்க போகுது. சரிங்களா? சிபிடி 1 எக்ஸாம். நம்ம வந்து போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருந்தோம். அதாவது உங்கள் எக்ஸாம் டேட்லேருந்து 4 நாளைக்கு முன்னாடி தான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற அந்த ஆப்ஷனே வந்து எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த டவுன்லோட் ஆப்ஷனே உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? எக்ஸாம்லேருந்து 4 நாளைக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? அதில் முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட்லாம் என்னென்ன, அதுக்கப்புறம் இந்த ஹால் டிக்கெட்டில் நம்ம ஏதாவது விஷயம் வந்து பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஹால் டிக்கெட்டு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாம் டேட் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஷிஃப்ட்டு, அதுக்கான டைமிங் வந்து இருக்கும், அப்புறம் எக்ஸாம் லொக்கேஷன்ஸ் எந்த லாங்குவேஜ் சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்கள் எக்ஸாம் லொக்கேஷனை கூகுள் மேப்பில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களே ஒரு லிங்க் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? கிளிக் ஹியர் டு கெட் த லொக்கேஷன் ஆஃப் யுவர் எக்ஸாமினேஷன் சென்டர் ஆன் கூகுள் மேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் இருக்கும். அதை நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் நீங்கள் ஹால் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவீங்களா, அதில் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டைரெக்டாக அந்த லொக்கேஷன்ஸோட மேப் வந்து அங்கே போயிடும். ஓகேங்களா? நீங்கள் அங்கேயுமே உங்கள் லொக்கேஷன் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் சிக்னேச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், கேண்டிடேட் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்விகிலேட்டருக்கு முன்னாடி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹால் இன்விகிலேட்டர் வந்து சிக்னேச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கு பிறகு வந்து பாருங்கள், இங்கே வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு 2 ஃபோட்டோ தான் தேவைப்படும். மேக்ஸிமம் ஒரு 4 ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒரு சேஃப்டிக்காக வந்து வச்சுக்கோங்க. அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்ன ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அதே சேம் ஃபோட்டோகிராஃப் வந்து ஒரு 4 ஃபோட்டோ ஒரு சேஃப்டி பர்பஸ். சரிங்களா? மினிமம் 2 இருந்தாலே போதும். ஒரு 4 கலர் ஃபோட்டோ வந்து கையில் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஹால் டிக்கெட்டில் வந்து ஃபோட்டோகிராஃப் வந்து ஒட்டிடணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் முன்னாடியே ஒட்டிட்டு போனாலும் ப்ராப்ளம் இல்லை, இல்லை ஹாலில் போயிட்டு ஓட்டினாலும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? ஆக மொத்தத்தில் ஃபோட்டோகிராஃப் மட்டும் கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை, இல்லை கலரில் பிரிண்ட் போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? அதையும் வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டேஷ் டேஷ் லைன்ஸ் இருக்கும். சரிங்களா? அங்கே பாருங்கள், ஒரு கேப், ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க அந்த இடம் மாதிரி. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போயிட்டு அங்கே சிஸ்டம், உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த சிஸ்டத்தோட ஸ்க்ரீனில், அதாவது டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா சம் பேராகிராஃப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த பேராகிராஃபை அப்படியே அதில் என்ன இருக்கோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கேப்பில் வந்து அப்படியே ஃபுல்லாக லைன் பை லைன் ரைட் பண்ணணும். சரிங்களா? உங்கள் ஓன் ரைட்டிங்கில் பண்ணணும். அதாவது அந்த சிஸ்டத்தில் என்ன டிஸ்பிளே ஆகுதோ அந்த ஒரு உறுதிமொழின்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே என்ன பண்ணணும், இந்த ஸ்பேஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக லைன் பை லைன் அப்படியே எழுதணும். சரிங்களா? அதை தான் அவங்க தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல்டு இந்த சென்டென்ஸில், சரிங்களா, இந்த பேரால சொல்லியிருப்பாங்க கிளியராக. ஓகேங்களா? அதையும் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லைன்ஸ்லாம் அங்கே எழுதிட்டுருப்பீங்க. எழுதுனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் சில பாக்ஸஸ்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு பாக்ஸ் என்னன்னா, இதில் வந்து உங்கள் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன்ஸ். சரிங்களா? உங்கள் இடது கை பெருவில் இருக்குது பார்த்தீங்களா, அதோட இம்ப்ரெஷன்ஸ். சரிங்களா? கைரேகை வந்து இங்கே பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் வலது கை, சரிங்களா, ரைட் தம் இம்ப்ரெஷன், உங்கள் வலது கையோட பெருவிரல். சரிங்களா? இங்கே வந்து லெஃப்ட்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு. சரிங்களா? ஸோ 2 பெருவிரல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அங்கே வந்து கைரேகை வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் சிக்னேச்சர் வந்து இந்த தேர்ட் பாக்ஸில் வந்து போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது கேண்டிடேட் சிக்னேச்சர். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹாலோட இன்விகிலேட்டர், ஓகேங்களா, அவங்க சிக்னேச்சர் வந்து அவங்க போடுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் ஹாலில் தான் நடக்கும். ஓகேங்களா? இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 பாயிண்ட் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ். சரிங்களா? அதுக்கப்புறம் கொடுத்துருப்பாங்க. அந்த 19 பாயிண்டில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்னு சொல்லிட்டு நம்ம குயிக்காக வந்து பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பல்சரி நீங்கள் வந்து இந்த கால் லெட்டரோட உங்கள் ஆதார் கார்டு கண்டிப்பாக கொண்டு வரணும். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆதார் கார்டு. சரிங்களா? ஏன்னா ஆதார் வெரிஃபிகேஷன் நடக்கும். இதை தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போதே வெரிஃபை பண்ணிட்டு இருப்பீங்க, இருந்தாலும் மறந்து இருந்தால் உடனே பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களை உள்ள அலோவே பண்ணுவாங்க. ஆதார் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா
லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இங்கே பாருங்கள் எல்டிஐ அப்படின்னு இருக்கும். எல்டிஐனா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இடது கை பெருவிரல். ஓகேங்களா, அதை வந்து யூஸ் பண்ணி ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஆர்டிஐனா ரைட் தம்ப் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக அதை சொல்லியிருக்காங்க, கம்பல்சரி ஆதார் அத்தன்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும், நாங்கள் ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், மொத்தம் வந்து ஒரு 75 கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். அதுக்கு டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம், அதாவது 1 hour அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் டைமிங் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும். ஷிஃப்ட் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 7:30க்கு ரிப்போர்ட் பண்ணணும். 11 AM வந்து பார்த்தீங்கன்னா 8:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட் வந்து க்ளோஸ் ஆகும். அப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 AM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஷிஃப்ட் 1க்கு. ஷிஃப்ட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 AM மார்னிங். ஓகேங்களா, ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். 12 PMக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட் க்ளோஸ் பண்ணுவாங்க. 12:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3. ஓகேங்களா, 3 o'clock வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். 4 PM வந்து கேட் க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்புறம் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 4:30க்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் கேட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க அடுத்த பாயிண்டில். ஓகேங்களா, ஸோ கேட் க்ளோசிங் டைமுக்கு முன்னாடியே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்குது, அந்த லொக்கேஷன்ஸ் வந்து முன்னாடியே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து இந்த 5th பாயிண்ட் வந்து பாருங்கள், அதாவது கால் லெட்டர் வந்து கம்பல்சரி இருக்கணும். கால் லெட்டரோட 2 ப்ரூஃப், அதாவது ஒரிஜினல். சரிங்களா, அது கவர்மெண்ட் ப்ரூஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலிட் ஐடி ப்ரூஃபாக இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து கால் லெட்டரோட கம்பல்சரி ஆதார் கார்டு வந்து கம்பல்சரி. சரிங்களா, ஆதார் கார்டு கம்பல்சரி எடுத்துன்னு வரணும். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலிட் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் இல்லை காலேஜ் ஐடி ப்ரூஃப், இதை போல் வந்து ஒரு வேலிட் ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு வரலாம். என்னென்ன ஐடி ப்ரூஃப்னு பாருங்கள், ஆதார் கார்டு ஓகே, அது கம்பல்சரி. அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேன் கார்டை நீங்கள் பிரிண்ட் எடுத்து காட்டலாம். அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ், அதாவது பாஸ்போர்ட்டு, அப்புறம் ஐடென்டி கார்டு இஷ்யூடு பை த கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி ஃபோட்டோ ஐடி கார்டு, இல்லைனா உங்கள் 10th 12th மார்க் ஷீட்டில் உங்கள் ஃபோட்டோவோட இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மார்க் ஷீட்டு, அதெல்லாம் வந்து வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. கம்பல்சரி ஹால் டிக்கெட்டோட 2 வேலிட் ப்ரூஃப், ஒன்று கம்பல்சரி ஆதார் கார்டு, இன்னொன்று ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் ஒரிஜினல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். ஃபோட்டோ காப்பி வந்து செல்லாது. சரிங்களா, ஒரிஜினல் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். கால் லெட்டரோட மொத்தம் 3 டாக்குமெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4, ஒரு சேஃப்டிக்கு. சரிங்களா, அதான் சொல்கிறேன் நான். ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வேலிட் ஃபார் இந்த டெஸ்ட்டு. அதே போல் அதை நீங்கள் வந்து சேஃப்டியாக வச்சுக்கோங்க. ஃபர்தராக வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 7th பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேனடு ஐட்டம்ஸ், என்னென்ன பொருளெல்லாம் வந்து பேன், அதாவது எக்ஸாம் ஹாலுக்கு வந்து அலோடு கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோன்ஸ், அப்புறம் பேஜர், வாட்சஸ், இயர்ஃபோன், ப்ளூடூத் எனேபிள் டிவைசஸ், மைக்ரோஃபோன், ஹெல்த் பேண்ட்ஸ். சரிங்களா, நம்ம வந்து கையில் கட்டுவோம்ல, ஸ்மார்ட் வாட்ச்சு இல்லை ஹெல்த்து சம்மந்தமாக நம்ம தெரிஞ்சுக்கிற அந்த பேண்ட்ஸு, அப்புறம் கால்குலேட்டர்ஸ், அப்புறம் புக், பென்னு, பேப்பர், பென்சில், எரேசர், பவுச்சு, ஸ்கேலு, ரைட்டிங் பேட், மெட்டாலிக் வியர்ஸ், அதாவது இந்த கையில் காப்பெலாம் போடுவோம், காதில் வந்து இந்த கடுக்கெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுலாம் மெட்டாலிக் வியர்ஸே இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. சரிங்களா, அதையும் வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ், ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ். சரிங்களா, அதாவது மதம் சார்ந்த ஏதாவது ஒரு குறியீடு உள்ள ஒரு விஷயமாவோ, இல்லை ஆபரணங்கள், பெண்கள்லாம் மோஸ்ட்லி நிறைய நகைகள்லாம் அணிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் அதே போல் சொல்லியிருக்காங்க, ஆபரணங்கள் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் மங்கள் சூத்ரா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம ரிலீஜியஸ் சம்மந்தமான விஷயம் வந்து எதுவும் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது. அப்புறம் பெல்ட்டு. ஓகேங்களா, பெல்ட்டு வந்து கண்டிப்பாக போட்டுருக்கூடாது. அப்புறம் பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேண்ட்பேக், அதுவும் அலோடு கிடையாது. அப்புறம் கேப்பு, அப்புறம் பர்ஸு, கேமரா, வாட்டர் பாட்டில், பேக்கேஜ்டு அல்லது ஓப்பன் ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணணும், ஒன்லி நீங்கள் வந்து ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் கோடில் நீங்கள் வரணும். என்னென்ன கொண்டு போகணும், ஃபோட்டோ, ஆதார் கார்டு, அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு வேலிட் ப்ரூஃப், ரெண்டு வேலிட் டாக்குமெண்ட் ப்ரூஃப் ஒரிஜினலு,
அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட்டு சரிங்களா. இந்த விஷயம் மட்டும் தான் நீங்கள் வந்து வச்சுட்டு இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே அலோடு இல்லைன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா. அதே போல் அவங்க தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அதாவது ஹால் டிக்கெட் கூட ஃபோட்டோ ஐடி கார்டு 2 ஃபோட்டோ ஐடி கார்டு ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. பென்னு பென்சிலு எதுவுமே எடுத்துக்கூடாதுன்னு தெளிவாக சொல்கிறாங்க. இந்த பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பென்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே தருவோம். பேப்பரும் பார்த்தீங்கன்னா நாங்களே தருவோம், ரஃப் ஷீட் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதையும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கிளியராக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ரெக்வஸ்டட் நாட் டு அப்ளை ஹென்னா ஆன் தர் ஹேண்ட் ஃபீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, உங்கள் கையிலையோ இல்லை காலிலையோ மருதாணி அதை வந்து வைக்காதீங்க, நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆதார் வெரிஃபிகேஷன் அத்தன்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க இல்லையா, சப்போஸ் அது வந்து பயோமெட்ரிக் அதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து அது வந்து ஒரு டிஸ்டர்பாக இருக்கலாம். சப்போஸ் உங்கள் கைரேகை வந்து பதிவாகாமல் போகலாம் அந்த மருதாணி வைக்கிறதால அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையுமே பார்த்துக்குங்க. இது வந்து நாட் அலோடுன்னு சொல்லலை, அதை வந்து வைக்கிறத தவிர்த்துடுங்க. வெரிஃபிகேஷன் பண்ணுறப்ப சப்போஸ் வந்து உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து விழாமல் போகலாம் இல்லையா, வெரிஃபிகேஷன் ஆகாமல் இருக்கலாம் இல்லையா, அதனால் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க சரிங்களா. அதையுமே தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் என்னன்றாங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணீங்களோ, உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணீங்கன்னா, கொஷின் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. நெகட்டிவ் மார்க் இருக்குது, நீங்கள் வந்து ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா 1/3 மார்க் நெகட்டிவ் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் விட்டிங்கன்னா மார்க் வந்து நெகட்டிவ் பண்ண மாட்டாங்க. அதே போல் மார்க் டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் லைவாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி முன்னாடியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஒரு ஃபியர் இல்லாமல் டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எந்த விதமான மிஸ்பிஹேவியர் மால் ப்ராக்டிஸில் வந்து இன்வால்வ் ஆகாதீங்க, கண்டிப்பாக பர்மனெண்ட்டாக டீபார் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரயில்வே எக்ஸாமே நீங்கள் வந்து அட்டனே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவங்க ரஃப் ஷீட் தருவாங்க இல்லையா, உள்ளே வந்து ரஃப் ஷீட்டு பென்னு தருவாங்க. அந்த ரஃப் ஷீட்டில் உங்கள் நேமு உங்கள் ரோல் நம்பர் வந்து கம்பல்சரி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே பார்த்துக்குங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் ஒரு லாங்காக போகிறீங்க, ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே போயிடுவீங்கள்ல, நீங்களே போனால் கரெக்டாக அந்த ஓன் ட்ராவல் அப்புறம் அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து பார்த்துக்குங்க சொல்லியிருக்காங்க. எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு மட்டும் ஃப்ரீ ட்ராவல் அத்தாரிட்டி இருக்குது, கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. மற்றபடி நீங்களே கரெக்டாக இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. ஹால் டிக்கெட் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் சிபிடிக்கு அப்புறம் ஒவ்வொரு செலெக்ஷன் ப்ராசஸ் போகிறப்ப அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 15வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் நடக்குது சரிங்களா. எக்ஸாம் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இன்விஜிலேட்டர் வந்து மறுபடியும் வந்து பயோமெட்ரிக் வந்து செக் பண்ணுவாங்க. எக்ஸாம் நடக்கிறப்பயே ஒரு மிட் எக்ஸாம் சரிங்களா. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு பாதிக்கு மேலே ஆயிடுச்சு, 1 ஹவர் எக்ஸாம்னா ஒரு ½ அன் ஹவர் முடிச்சுன்னு வச்சிங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்கள் ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க சரிங்களா. அதாவது உங்கள் லெஃப்ட் கம்ப்ரெஷன் வந்து செக் பண்ணுவாங்க, ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். அப்புறம் அட்டனன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா ஃபிசிக்கலாக ஃபஸ்ட்டு வந்து ஆதார் வெரிஃபிகேஷன் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்களாம். அப்புறம் ஃபிசிக்கலாகவும் உங்களை வந்து செக் பண்ணுவாங்க. எப்படின்னா உங்கள் ரைட் தம்ப் இம்ப்ரெஷனும் அப்புறம் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அப்புறம் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கலாகவும் கலெக்ட் பண்ணுவோம். இது எக்ஸாமுக்கு இடையில நடக்கும்போது இடையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. கரெக்டாக சொன்ன டைமிங் மட்டும் தான் எக்ஸாம் நடக்கும், எக்ஸ்ட்ரா டைம்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்விஜிலேட்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் எக்ஸாம் சேஞ்ச் பண்ணுறது, டேட்டு, ஷிஃப்ட்டு, சென்டர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆர்ஆர்பி வெப்சைட்டு ஆர்ஆர்பி சொல்கிற விஷயத்தை மட்டும் கரெக்டாக நம்புங்க, அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி விஷஸ் யூ ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஹால் டிக்கெட்டில் உள்ள முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் சரிங்களா. இதை தெளிவாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு. அதே போல் மெயின் விஷயம் என்னென்னு வச்சிங்களேன், இந்த மார்க் டெஸ்ட்டு ஓகேங்களா, அதை வந்து ஒரு டைம் சும்மா அட்டன் பண்ணிடுங்க. எப்படிலாம் வந்து உள்ளே இருக்குது, என்ன மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு பிளானிங்கோட போகலாம், எப்படி வந்து கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மார்க் டெஸ்ட் வந்து சும்மா வந்து யாரெல்லாம் அட்டன் பண்ணலையோ அட்டன் பண்ணி பாருங்கள். அதுக்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், சும்மா அதையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ சொல்ல வேண்டிய விஷயம்லாம் சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் ஒரு டைம் கிளியராக ஹால் டிக்கெட் வந்து செக் பண்ணி பார்த்துங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துங்க, நம்ம சொன்ன விஷயம் தெளிவாக பார்த்துக்குங்க சரிங்களா.
அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் தரேன். நீங்கள் வந்து எதுவும் பயப்படாமல் போகலாம். அங்கேயுமே இன்விஜிலேட்டர்லாம் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ ரிலாக்ஸாக போங்க, எந்த பயமும் இல்லாமல் போங்க. நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க சரிங்களா, நல்லா ஒரு கான்ஃபிடென்ட்டாக போயிட்டு அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா, இன்னும் சில நாள் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா, அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். எல்லாம் நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதே போல் சேஃபாக போயிட்டு வாங்க சரிங்களா, சேஃபாக போயிட்டு வாங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.